கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 11 வசனம். இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தம் ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். இங்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவ ஆவியினால் நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்பட்டும் இருக்கிறோம். சிலர் தங்களுடைய வீடுகளை பண்டிகை நாட்களில் முன்பே வீட்டை சுத்தம் செய்து தகாத பொருட்களை, தேவையற்றதான அழுக்கான பொருட்களை தூக்கி எறிந்தும், சிலவற்றை எரித்தும், சிலவற்றை கழுவியும் துடைத்தும் அதே இடத்தில் வைப்பார்கள். வீட்டின் சுவர்களுக்கு நல்ல வெள்ளை அடித்தும் வர்ணம் பூசியும் அழகும் படுத்துவார்கள். ஆகவே தான் சுத்தமான சூழ்நிலைக்கும் சந்தோஷத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு என்பார்கள். அழுக்கான பொருட்களை கழுவுதல், தேவையற்ற பொருட்களை கழித்தல், அடிக்க முடியாத இடத்தில் உள்ளதான ஒட்டடையும் அடித்து சுத்தம் செய்து வெள்ளையும் அடிப்பார்கள். அழுக்கு நிறைந்த குப்பையினால் நிறைந்த ஒரு வீட்டை எங்குமே ஒட்டடை நிறைந்து இருந்தால் வீட்டிற்குள் வரும் விருந்தாளிக்கும் சந்தோஷம் தராது. ஒரு மனிதனின் வெளித்தோற்றம் சுத்தமாக நல்ல புதிய ஆடைகளை அணிதலும் ஒருவித சந்தோஷம் சிறிது நேரம் தருகிறது. ஆனாலும் அவனது இருதயத்திற்குள் மறைந்து காணப்படும் பழைய அழுக்கான மோசமான வேசித்தனம், விபசாரம், காம விகாரம், பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், சண்டைகள், பொறாமைகள், கோபங்கள் இவைகளை மனிதனுக்குள் மறைந்து காணப்படும் போது அவன் நிச்சயமாக சந்தோஷம், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறான். இது போன்ற அழுக்குகள் அவனது சந்தோஷத்திற்கு மகிழ்ச்சியை தடை செய்கிறது. என்றோ ஒரு நாள் சுத்தம் செய்தல் அல்ல, தினம் சுத்தமாக வைத்திருந்தால் வீட்டிற்குள் வரும் நபர்களும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷம் தருகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடையவும் முதலில் அவன் செய்ய வேண்டியது அவனை சுத்தம் செய்து உள்ளும் புறமும் படுத்துகிறார் தேவன். நம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க முடியும். பாவங்களை நீக்க மட்டுமல்லாது நம்மை தினம் பரிசுத்தமாக வாழவும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உதவுகிறது. லேவியராகமம் 20 அதிகாரம் 7-8 வசனத்தின்படி, உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்கிறார். வெளிப்புறத்தில் நாம் சுத்தம் செய்வோம், உட்புறத்தில் நம்மை தேவனை பரிசுத்தமாக்க வல்லவர். ஆமென். God bless you.